உனக்காக மட்டும் நான் இப்படி பேசலம்மா. உன் மூலமா ஷியாமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவன் வாழ்க்கையிலையும் உன் மூலமா ஒரு வெளிச்சம் வரும். நீ சரின்னு சொல்லணும்னு கட்டாயம் இல்ல. ஆனா வேண்டான்னு சொல்றது புத்திசாலித்தனமும் இல்ல. கோர்ட்டு, கேஸு, சண்டை, சச்சரவு, கால விரயம் இது எதுவுமே இல்லாம ஒரு நியாயமான விஷயம் ஒரு சந்தோஷமான கல்யாணத்தால நடக்க முடியும்னா அதை ஏம்மா நாம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளவு ஈஸி கிடையாதுமா. இன்னைக்கே நடக்கணும்னா நான் அடம் பிடிக்கிறேன் இல்லையே. நீ புத்திசாலி, நல்லா யோசி, டைம் எடுத்துக்கோ. நிச்சயம் ஒரு நல்ல முடிவா, நியாயமான முடிவாதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் சொல்ல நினைச்சத சொல்லியாச்சு. நல்ல முடிவா நீ அப்புறமா சொல்லுமா. மா மா சீக்கிரம் வாமா. என்னடா? உட்காரு. ஒரு குட் நியூஸ். என்ன? இன்னைக்கு பங்காரப்பாவை ரோட்ல பார்த்தேன். எந்த பங்காரப்பா? அதாம்மா, அந்த காக்கிநாடா பார்ட்டி, அந்த வைசாக் பார்ட்டி. ஓ, பங்காரு. டேய், அவர் பெரிய கோடீஸ்வரனாச்சேடா. அவரை எங்க பார்த்த, எப்ப பார்த்த? ஆக்சுவலா நான் அவரை பார்க்கலம்மா, அவர் தான் என்ன பார்த்தாரு. பாவம், பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் பணத்தை பிசினஸ்ல இழந்து இப்ப லட்சாதிபதி ஆயிட்டாரு. இப்ப சென்னையில இருக்கிற சொத்தெல்லாம் விற்கிறதுக்காக இங்க வந்தாராம். இதோ இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காராம். டேய், அவரை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. எதுக்குமா வம்பு? நீ சொல்றதும் சரிதான்டா. சரி, என்ன சொன்னாரு? அவர் பொண்டாட்டி செத்து போயிடுச்சா, தனிக்கட்டியா வைசாக்ல இருக்காராம். நம்ம குடும்பத்தை பத்தி தான் அடிக்கடி நினைச்சு பார்க்கலாம். அதனால நம்மள எங்கெங்கயோ தேடினாராம். நம்மள வைசாக் வர சொல்றாரு. அங்க போய் என்னடா பண்றது? அங்க போயிட்டா நாம காலம் பூரா ஒரே குடும்பமா இருக்கலாம். என்ன பண்ணலான்னு சொல்லு. பங்காரப்பா கூப்பிடுறாருன்னா நாம அவர் கூட போறதாண்டா நல்லது. இங்க கடந்து 5க்கும் 10க்கும் அல்லல் படுறதை விட அங்க போய் செட்டில் ஆயிடலாண்டா. காலத்துக்கும் பிரச்சனை இல்ல. அப்ப செல்வாவை என்னம்மா பண்றது? அப்படியே கழட்டி விட்டுற வேண்டியதானா? கழட்டி விட்டுறலாண்டா. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு எந்த பலனும் இல்லாம கழட்டி விடுறது முட்டாள்தனம். ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கழட்டி விடுறதா புத்திசாலித்தனம். அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா. பங்காரப்பா நாம நாளைக்கே வைசாக் புறப்படணும்னு சொல்றாரு. நாளைக்கேவா? ஆமாம்மா. சரி, பரவாயில்ல. செல்வாவும் சந்தியாவும் வெளியில போயிருக்காங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நாம சந்தியாவை எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சு முதல்ல அவளை பங்காரப்பாவோட வைசாக்க அனுப்பி வச்சிடலாம். நல்ல ஐடியா தாம்மா. அப்புறம் செல்வா கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்மளும் வைசாக் போயிடுவோம். சந்தியா வைசாக் போயிட்டா நாம எப்படிமா செல்வா கிட்ட பணம் வாங்க முடியும்? டேய், அது எப்படி நான் பாத்துக்கிறேன்டா. நீ பங்காரப்பாட்ட போய் நாளைக்கு சந்தியா அவங்க கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலைமை உண்மையாவே நல்லாதான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்துரு. அவரை ஒரேடியா நம்பி போயிட்டு நாம நடுத்தருவுல நின்றக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் இப்பயே பார்த்துட்டு வரேன். அந்த கார்டை கொடு. மாப்ள மாப்ள. அட, என்ன சம்பந்தி திடீர்னு? வாங்க 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 வாங்க. சும்மா இருங்க. சம்பந்திக்கு பத்தின வெத்து மரியாதைக்கெல்லாம் ஒன்று குறைச்சல. எங்க உங்க சீமந்த புத்திரன்? யாரு? அதான் செல்வா. சம்பந்தி, நான் சம்பந்தியும் இல்ல. அப்படி இருந்தா அந்த உறவை இன்னைக்கோட நம்ம முடிச்சுக்கலாம். என்னங்க, கொஞ்சம் நிதானமா பேசு. நீ சும்மா இரு. செல்வா, செல்வா. என்னன்னு கேள்வி. சம்பந்திமா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? இப்ப கூட இவர் கோவப்படலனா இவர் மனுஷனும் இல்ல, ஆம்பளையும் இல்ல. என்ன சம்பந்திமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? சம்பந்தி, பின்ன என்னங்க, பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, இன்னொரு பொண்ணோட உங்க புள்ள தொடர்பு வச்சிருக்கான். அது தெரிஞ்சு போய் கொதிச்சு போய் வந்திருக்கோம்.
என்ன சொல்றீங்க நீங்க? என் புள்ள செல்வாவையா சொல்றீங்க? சத்தியமா இருக்காதுங்க. ஆதாரத்தோட ஒரு ஆள் வந்து சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். உங்க புள்ளைங்கறால சப்பக்கட்டு கட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். சம்பந்தி, கண்டவங்க வந்து சொல்லி அதை வச்சு நீங்க வந்து இப்படி கரெக்டா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சம்பந்தி. ஆமா, கண்டவங்க சொல்லிதான் வந்திருக்கோம். உங்க பையன் இன்னொரு பொண்ணோட சுத்துறத கண்டவங்க. உங்க புள்ள முத்து சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். போதுமா? முத்து என்ன கண்டவனா? முத்துவே சொன்னானா? இத பாருங்க, உங்களால உங்க பையனை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாது. ஆனா பொண்ணை பத்த என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்க பொண்ணை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். உங்க புள்ளைய கூப்பிடுங்க. நீங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். செல்வா, செல்வா. என்னம்மா அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காரு? தீபா, நீ கொஞ்சம் உள்ள போ. நாங்க இவர்கிட்ட பேசணும். ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, நானும் இருக்கேன். சரி, யார் என் பேரை கத்தி கத்தியாலாம் விட்டது? நான் தான்ப்பா கூப்பிட்டேன். உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுத்த பாரு, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கோ. உங்க வீட்லயே அடிச்சுக்க வேண்டியதுதானே? என் வீட்டுல செருப்பு இல்லையா? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க தேவையில்லாம? தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? உங்களை நம்பி தானே நாங்க பொண்ணு கொடுத்தோம். ஓ, என்ன நம்பி கொடுத்தீங்களா? என்னை பார்த்தா கிரிக்கெட் மாதிரி இருக்கா? மூத்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிட்டா. இளைய பொண்ணு உட்கார வச்சு உங்க பிரச்சனையை சமாளிச்சிங்க. என்னைய மாப்பிள்ளையாக்கி கடைசியில் என்ன டீல்ல விட்டீங்களே? இங்க வந்து நின்னுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கறேன். சொல்லுங்க, என்ன அருகதை இருக்கு? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேனா? ஏய், நாங்க தான் கொடுத்தோம் இல்லன்னு சொல்லல. ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டாம். கண்டவளோட திரியற. அப்பா, யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? மா, இதுக்கு தான் உன்னை ரூமுக்குள்ள போன்னு சொன்னேன். நாங்க பேசிக்கிறோம். உன் புருஷன் மேல ரொம்ப கோவத்துல இருக்க. அதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் புருஷனை பார்த்து கனவு பின்னாடி சுத்துறாருன்னு சொல்றீங்க? என்னது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏய், வாய முர்றி. நான் அக்கல உனக்கு? என் மேல உனக்கு என்ன ரொம்ப அக்கறையோ? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கேன். தீபா, நீ இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற அவசியமே இல்ல. நீ என்ன நடந்ததுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காத. தெரிஞ்சா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட. அதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். நீங்க தான் எல்லாம் ரொம்ப லேட். என்ன, என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அதானே? எல்லாம் எனக்கு தெரியும். மருமகளே, என்னம்மா இது? தீபா, உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுமா நீ சும்மா இருந்த? ஏமா, இது தெரிஞ்ச அன்னைக்கு என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏண்டி, இது தெரிஞ்சுமா நீ இத்தனை நாளா பேசாம இருந்த? இப்போ நீங்க 4 பேர் இப்படி பதறீங்களே, இதே 4 பேரும் சேர்ந்து தானே இவரை என்ன கட்டி வச்சீங்க. இவரோட குடும்பம் நடத்துன்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சு அமுக்குனீங்க. வேண்டாம் வேண்டான்னு விலைக்கு ஓடுன. விவாகரத்துக்கும் முயற்சி பண்ணோம். எதையும் நடக்க விடலையே நீங்க. இப்ப குத்துதே கொடைதேன்னா நான் என்ன பண்றது? என்னடி நீ உளறிட்டு இருக்க? அறிவு கெட்டவளே. அப்ப இவர் நல்லவரா இருந்தாரு, மனுஷரா இருந்தாரு. அவரை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். இப்போ குடிக்கிற தண்ணில சாக்கடை கலந்த மாதிரி நாரி கிடக்குறாரு. அத நீயே சொல்ற. இனிமே இங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துரு. இந்த ஆள் சகவாசமே வேண்டாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதி. தயவு செய்து தாராளமா கூட்டு போங்க. யாரும் ஒன்றும் அழல. அப்ப இந்த தாலி என்ன பண்றது? என் வயித்துல வளர புலியோட கதி என்ன? என்ன பண்றது? தாலியை கழட்டிரு. குழந்தைய கலைச்சிரு. அப்பா ஆக போற அடி முட்டாளே. 7 மாசம் ஆகிற குழந்தைய எப்படிடா கலைக்க முடியும்? கருவிலையும் ஒன்ன நான் கலைச்சிருக்கணும். பிரச்சனையே வந்திருக்காதுடா. நீ எல்லாம் ஏன் வயித்துல வந்து பிறந்தியே? ஏய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா தொடர்பு? இது எல்லாமே இங்க இருக்கிற யாருக்குமே தேவையில்லாத ஒரு கேள்வி. எல்லாருக்கும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணதான் தெரியுமே தவிர என் நிம்மதியை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. என் சந்தோஷத்தை நான் தேடிக்கிட்டேன். ஏன்பா,
இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே. உன்னை என்ன பண்ண தகும்? என் பொண்ணு உன்னை இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வாஸ்தவம் தான். நாங்க தான் கட்டாயப்படுத்தி உனக்கு அவளை கட்டி வச்சோம், அது உண்மைதான். இப்ப நீ செய்யற தப்புக்கெல்லாம் அத ஒரு காரணமா சொல்லி நீ தப்பிக்கல நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்புறம் நான் மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவேன், ஜாக்கிரதை. சாதுவா இருக்கிற எங்களை அளவுக்கு மீறி தூண்டாத. சாது மிரண்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு, ஊர் உலகத்துக்கு பயப்படுறவங்களுக்கு மான மரியாதைக்கு மிஞ்சி எதுவுமே இல்ல. எதை வேணாலும் செஞ்சிருவோம். மனுஷனாயா நீ? என் பொண்ணு கூட தான் இஷ்டமில்லாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா உன் குழந்தை வயித்துல வளருது அப்படின்னு ஏத்துக்கலையா? இவங்கள மாமனாரா மாமியாரா ஏத்துக்கலையா? ஏன் இப்படி பொறுக்கிட்டு தெரியல? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். யாரை பார்த்து பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற? இங்க பாரு, இன்னும் ஒரு செகண்ட் இந்த வீட்டுல இருந்தா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல வீட்டை விட்டு வெளில போயா. ஏய், இந்த வாத்தியார் அமைதியா இருக்கிறான், சைலண்டா வந்து போறான். இவன் வயசானவன், இவனை என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி எத்தனை பொறுக்கி பசங்களை ஸ்கூல் டேஸ்லயே பார்த்திருக்கேன் தெரியுமா? நான் உன்னை விட பெரிய பொறுக்கி. பாக்குறியா? ஏய், என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி. கைய வைப்பியா? கைய வையா? ஏய், ஐயோ, இன்னைக்கு நீயா நானா பாத்துறேன். சமந்தி, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, ஏய், 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 சமந்தி, அடிச்சிருவியா நீ? அடிச்சிருவியா? இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்கிட்ட உதவ வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கும். டேய், டேய், ஐயோ, யாருடா? என்னங்க? அப்பா, என்னப்பா என் வாழ்க்கையை கெடுக்க வந்தீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி என் புருஷன் அடிக்கிறீங்க? நான் வேடிக்கை பாப்பனா? என் வாழ்க்கையை நீங்களும் நாசம் பண்ண போறீங்களா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. அவன் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிட்டு இருக்காமா? தெரியும். அந்த பொண்ணு பேரு சந்தியா, அக்கா பேரு தான், அதுவும் தெரியும். சந்தியா அவ பேருங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவர் அந்த பொண்ணு கிட்ட விழுந்திருக்காரு, அதுவும் தெரியும். அந்த பொண்ணு அட்ரஸ் கூட தெரியும். போதுமா? என்ன பண்ண சொல்றீங்க? இது நானா தேர்ந்தெடுத்த வழி, நானே எழுதிக்கிட்ட விதி. எனக்கு உதவியா ஆறுதலா இல்லனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை நாசம் பண்ணாம இருங்க. முதல்ல நீங்களும் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நீ என்னடி பண்ண போற? என்னமோ பண்றமா, முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறேன். இல்லன்னா இருக்கவே இருக்க கிச்சன்ல கேஸ் திறந்து விட்டு நானே என்ன கொளுத்திக்கிறேன். உனக்கு என்ன? நீ அப்பா கூட்டிட்டு வெளியே போ. ஐயோ கடவுளே, வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றியேடி. இது என்ன குடும்பமா? இவங்கள மனுஷங்களா? பெத்த வயிறு துடிக்குது. ஏங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து வயித்து பிள்ளையோட இருந்து கொளுத்திக்கிட்டு சாகுறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. இவெல்லாம் எனக்கு பிள்ளையே இல்ல சம்பந்தி. இத பாருமா, இந்த ஒப்பாரியால உன் வீட்டுல போய் வச்சுக்கோ. இங்க வந்து கலாட்டா பண்ணவோ என் புருஷன் மேல கை வைக்கவோ கூடாது. உங்க மரியாதை கெட்டுடும். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து வெளியே போங்க. இது ஏன் வீடு, என்ன நிம்மதியா கொஞ்சம் இருக்க விடுங்க. நீ அங்க வந்துருமா? எத்தனை தடவை நாங்க வந்த, எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த புருஷன் வேண்டான்னு கதர்னேப்பா. செத்த நீ உன் புருஷன் வீட்டுல சாவுன்னு ஈவு இறக்கம் இல்லாம தர தர நீ கைய பிடிச்சு இந்த வீட்டுல தானே விட்டுட்டு போனீங்க. இப்ப என்ன வா வான்றீங்க? இல்லம்மா, அதுக்காக நீ இந்த நரகத்துல இருக்கணுமா? நரகமோ சொர்க்கமோ, நான் இங்கே இருந்துட்டு போறேன். ஏன் முன்னாடி ஏன் புருஷன் அடிக்க நான் விட மாட்டேன். போங்க இங்க இருந்து. தீபா, நீயும் தான், உனக்கு தனியா சொல்லுமா? போ. அதான் மகாராணி சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க, காத்து வரட்டும். இது என் இடம், என் வீடு. என்னை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ மிரட்டுறதுக்கோ உனக்கெல்லாம் உரிமையே கிடையாது. யாரையா நீ? இங்க பாரு, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன். என்னையா பண்ண முடியும்? கிளம்பியா முதல்ல. ஏய் ராஸ்கல், இடியட். ஏய், வரங்க மாமா. இந்த பாருமா, உன் அப்பாட்ட சொன்ன வார்த்தையெல்லாம் உன் அப்பாட்ட சொல்லும், ஆனா என்கிட்ட சொல்லாது. இவன் என் பிள்ளை, இவன் அடிப்பேன் மிதிப்பேன் யாரும் கேட்க முடியாது. இத்தனை நாளா வாயா போயானா வாடா போடான கைய கூட ஓங்கினா அப்பப்பா அடிச்சேன். அதெல்லாம் ஏன் பொறுத்து இருந்தேன் தெரியுமா?
சந்தியாங்கிற பொண்ணை நாங்களா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உனக்கு ஆசையை வளர்த்து விட்டோம், அதை தீயா எரிய விட்டோம். அதனால தான்டா பொறுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல பொறுத்து பண்ணி எதிர்பார்க்கறா. உன் காதலை கெடுத்து அந்த கல்யாணம் நடக்காம போய் கடைசியில் நீ தீபாவை கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததுரா. உன் வாழ்க்கையை சீரழிச்சனால, அதை தடுமாற வச்சு நாசம் பண்ணதால தார்மீகமா மானசீகமா ஏன் வெளிப்படையவே நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்டா. அதனாலதான் இத்தனை நாள் நீ பெத்தப்பா நீ என்னை பார்க்காம நடத்தின போதும், வாடா போடான்னு கூப்பிட்ட போதும், நினைச்ச போதெல்லாம் அடிச்ச போதும் நீ எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்டா நினைச்சு பேசாம இருந்துட்டேன். இது கடவுள் கொடுத்த தட்டை நான் செஞ்ச தப்புக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நான் ஆம்பளை இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன நீ வாயா போயான்னு சொன்னா நான் பொறுத்துப்பேன்டா. ஆனா இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவங்கள என் சம்பந்தியை பார்த்து நீ வாயா போயான்னு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன்டா. நம்மள நம்பி அவங்க பொண்ணு கொடுத்துருக்காங்கடா. அவங்களுக்கு இந்த வீட்டுல என்னைக்குமே மரியாதை குறைய கூடாது. யோ என்னையா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா துள்ளிட்டு இருக்கா. நீ அடிச்சா எனக்கு திருப்பி அடிக்க தெரியாதா? அடி. என்னங்க செல்வா, என்னடா ஏன்டா நிறுத்திட்ட? அடிக்க வேண்டியதானே? எவ்வளவோ அவமானப்படுத்திருக்க, எத்தனையோ தடவை நீ அடிச்சிருக்க. இப்ப சம்பந்தி முன்னாடி தானே அடி வாங்காம இருக்கேன். அதுவும் பரவாயில்லனா இருக்கிற கொஞ்சம் நஞ்சமானமும் போட்டோம். அட்ரா டேய் அட்ரா. மாமா கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க எத்தனையோ தடவை ஏன் முன்னாடியே உங்க அப்பாவை அடிச்சிருக்கீங்க, அவமானப்படுத்தி இருக்கீங்க, கேவலமா பேசி இருக்கீங்க. இப்பயும் ஓங்கன கையை இறக்கிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு உடம்புல தைரியம் இருக்கு, ஆனா மனசுல தைரியம் இல்ல. ஏன் தெரியுமா? உங்க மனசாட்சிக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு அவர் அடிக்க தடுக்குது. நீங்க தவறு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, தடம் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களால தைரியமா கை நீட்டி அடிக்க முடியல. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதைய காப்பாத்தணும். முதல்ல ரூமுக்கு போங்க, போங்க. அப்பா மா, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. இது ஏன் வாழ்க்கை, ஏன் தலை எழுத்து. அதை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க இங்கிருந்து. இங்க பாருமா, உன் நிலைமையை பார்த்தா என்னால தாங்கவே முடியல. இது பாருங்க சம்பந்தி, உங்க பையனை மரியாதையா திருந்த சொல்லுங்க. இதுக்கு மேலேயே அந்த பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்தானா நான் போலீஸுக்கு போக வேண்டி இருக்கும். வாடி போ. தீபா இங்க வா. என்னம்மா இது? ஏன் புள்ள பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்கானா? அது உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுமா நீ அவனோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு இருந்த? எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா. எப்படிமா உன்னால அப்படி இருக்க முடிஞ்சது? இந்த வார்த்தையை கேட்டு என்னாலேயே தாங்க முடியலையேம்மா. எப்படிம்மா? எப்படி? உனக்கு மாமியாரா இருந்து இந்த வார்த்தையை சொல்லலம்மா, ஒரு அம்மாவா இருந்து இந்த வார்த்தையை சொல்ற. அவனை நல்லவனா திருத்தி உனக்கு ஒரு நல்ல புருஷனா ஆக்கி காட்டுறேம்மா. இது சத்தியம்மா. நீ அழாதம்மா, நீ வா. இந்த நிமிஷம் வரைக்கும் தான் அந்த நினைப்பு வரல. இப்ப நான் சொல்லிட்டேனே, இனிமே அந்த நினைப்பு வரலாம்ல. மகா இந்த சொத்தை கொடுத்துட்டு உன் புருஷனை பறிச்சுக்கிட்டா. இப்ப நீ கல்யாணமானவ இல்லையே, விவாகரத்தானவ தானே. நீ சரின்னு சொல்லணும்னு கட்டாயம் இல்ல, ஆனா வேண்டாம்னு சொல்றது புத்திசாலித்தனமும் இல்ல. நீ ஷியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் அவனுக்கு வந்துடும். உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இது மகாவோட சொத்து, இதை அனுபவிக்க எனக்கு உரிமை இல்லைன்னு உன் உள் மனசு உன்னை தடுக்குது. இது ஷியாம் சொத்து. நீ ஷியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா
அவனோட மனைவிங்கிற முறையில இந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமை பொண்ணு வந்து சேர்ந்துரும். உன் பொண்ணுக்கும் இந்த சொத்து பெரிய உதவியா இருக்கும். மேடம் மேடம் லாரி கான்ட்ராக்டர் கஜேந்திரன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தெல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன் மேடம். அவங்க நம்ம மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க மேடம். தேங்க் காட். என்னமோ கடவுள் நம்மள பெரிய கண்டத்திலிருந்து காப்பாத்திருக்காரு. மிஸ்டர் குமார், ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே மேடம், அந்த ஷியாம் சார் அப்பாயிண்ட் பண்ண லாரி கான்ட்ராக்டர்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். நீங்க கூப்பிட்டு விசாரிங்க மேடம். சரி, நான் விசாரிக்கிறேன். ஓகே மேடம். வாங்க ஷியாம். எதுக்கு என்ன பார்த்தவொன்னு ஓடுறான் அந்த ஆளு? சரி, அதை விடுங்க. நீங்க 2-3 நாள் ஆஃபீஸ்க்கே வரல. உங்க லாரி கான்ட்ராக்டர் கஜேந்திரன் தான் மும்பைல போலீஸ் சரக்குகளை மாத்தினதா போலீஸ் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நம்ம கம்பெனி கான்ட்ராக்டரா இருந்தவர் இப்போ ஏன் கான்ட்ராக்டரா மாறிட்டார். ஷாம், நான் அப்படி சொல்லல ஷாம். நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க ஷாம். இதனாலதான் நீங்க மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல எல்லாருமே என்ன வில்லத்தனமா பாக்குறதுனாலதான் இந்த ஆபீஸ்க்கு நான் வரதில்ல. ஆபீஸ்க்கு வரத்துக்கும் பிடிக்கல. ஷாம், யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். போய் சொல்றீங்க. இல்ல ஷாம், நிஜமா தான் சொல்றேன். நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். இது உங்க உதட்டுல இருந்து வர வெறும் வார்த்தைகள் மேடம். ஷாம், நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவரு. நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன்? சத்தியமா நினைக்க மாட்டேன்.